ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் ரவா புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஃபேன்சி டெசர்ட். இதை நம்ம சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அந்த கேரமல் தயார் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது 100 கிராம். கூடவே 1/4 கப் போல் தண்ணி. ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்ல, கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரத்தில் சர்க்கரை கலர் மாற ஆரம்பிக்கும். கொஞ்சம் தேன் கலரில் வரணும். பாருங்கள், இந்த மாதிரி தேன் கலரில் வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். அடுத்தது நம்ம புட்டிங் தயார் பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் எடுத்திருக்கேன். இது 2 கப். இதை உள்ளே சேர்த்துக்கோங்க. பால் கொதித்ததும் இதில் 1/2 கப் சர்க்கரை, கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அன்சால்டட் பட்டர் சேர்த்துட்டு இதை லைட்டாக கரையட்டும். கரைஞ்சதும் இதில் நம்ம ரவை சேர்க்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கப் ரவை எடுத்திருக்கேன். இது 4 டேபிள் ஸ்பூன் ரவையை உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிதமான சூடில் இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வேகட்டும். ரவையை நம்ம வறுக்க தேவையில்ல, அப்படியே சேர்த்துக்கலாம். ரவையை சேர்த்துட்டு மிதமான சூடில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் வேக வச்சுக்கோங்க. நமக்கு ரவையை பார்த்தாலே தெரியும், நல்லா வெந்து குண்டு குண்டாக வரும். இருக்கட்டும். ரவை நல்லா வெந்திருக்கு, நமக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா வெந்தது மாதிரி இருக்கும். பாருங்கள், இது லைட்டாக ஒரு 5 நிமிஷம் போல் ஆறட்டும். அடுத்தது நம்ம முட்டையை ரெடி பண்ணி வச்சிடலாம். நான் இன்றைக்கி முட்டை சேர்த்து பண்ண போகிறேன். நீங்கள் முட்டை சேர்க்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா முட்டைக்கு பதிலாக 3 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கோங்க. ரவையை நம்ம ஆஃப் பண்ணோம்ல, அதுக்கப்புறமா சேர்த்து கலந்துட்டா போதும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 2 முட்டை சேர்த்துக்கோங்க. கூடவே முட்டை வாசம் தெரியாமல் இருக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துட்டு இதை நல்லா நல்லா அடித்து வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம ரவை ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஒரே நேரம் நம்ம அப்படியே ஃபுல்லாக சேர்த்துட்டோம் அப்படின்னா முட்டை வெந்து பிரிஞ்ச மாதிரி ஆகிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சேர்க்க சேர்க்க கலந்து விட்டுட்டே இருங்க. அதே மாதிரி நம்ம ஃபுல்லாக சேர்த்துடலாம். இப்போ இதையும் அந்த கேரமலோட நம்ம சேர்த்துடலாம். சாசர் வச்சு மூடி வச்சுக்கலாம், ஏன்னா நம்ம வேக வைக்கும்போது தண்ணி உள்ளே படாமல் இருக்கிறதுக்காக. அடுத்தது இதை நம்ம வேக வைக்கணும். நான் இன்றைக்கி இட்லி பாத்திரம் எடுத்திருக்கேன். அப்படி இல்லைனா மூடி வச்சுருக்கேன், என்ன பாத்திரம் வேணாலும் எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா தூக்கி வைக்கிறதுக்காக ஒரு சின்ன ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இதை உள்ளே வச்சிடலாம். தண்ணி இந்த பாத்திரத்தை தொட்டுட்ருக்கணும். இதை ரொம்ப டைட்டாக மூடி வைக்க தேவையில்ல, லேசாக வச்சா போதும். மூடி வச்சுட்டு இதை குறைவான சூடில் ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் போல் வேக வச்சுக்கோங்க. இருக்கட்டும். இப்போது 35 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. ஒரு கத்தி இல்லைனா குச்சி வச்சு பார்த்தீங்கன்னா கிளியராக வரணும். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ இது லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா ஒரு பிளேட் வச்சு கவுத்திக்கோங்க. நம்ம 1/2 கப் சர்க்கரை சேர்த்ததுனால நிறைய கேரமல் இருக்கும். அப்போது அந்த ரவையோட அந்த கேரமலும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு கேரமல் கம்மியாக போதும் அப்படின்னா 1/2 கப் சர்க்கரை சேர்த்தோம்ல, அதுக்கு பதிலாக 1/4 கப் சர்க்கரையும் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியும் மட்டும் சேர்த்து கேரமல் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன். அப்படியே பட்டரை கட் பண்ணுற மாதிரி இருக்குது, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக சும்மா கொஞ்சமாக ராஸ்பெரியும் ஒரு புதினா இலையும் பார்க்க அழகாக இருக்கும். டடா, பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளோட ரவா புட்டிங் அழகாக தயாராகிடுச்சுன்னு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்படியே சூப்பராக உள்ள போகுது. வாயில் போட்டதும் அப்படியே கரைஞ்சி போயிடுது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சுவையரம்புகள் மலரட்டும்.